அமெரிக்க அதிபர் டிரம்ப் வர்த்தக போரை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்துவிட்டார். சீனாவிற்கு எதிராக அமெரிக்கா வர்த்தக போரை அறிவித்த நிலையில் அமெரிக்காவின் வரி விதிப்புக்கு எதிர்வினையாக சீனா வரியை விதித்திருப்பது நிலைமையை இன்னும் மோசமாக்கிவிட்டது. அதன்படி டிரம்புக்கு பதிலடி கொடுத்த சீனா அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் கோழி, கோதுமை, சோளம் மற்றும் பருத்திக்கு கூடுதலாக 15% வரி விதிக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறது. மேலும் மெக்சிகோ மற்றும் கனடா மீது 25% வரிகளையும் சீனா மீது 10% வரிகளையும் விதித்து டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். ஏற்கனவே அமெரிக்க நிலக்கரி மற்றும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு ஏற்றுமதி மீது 15% வரியை சீனா விதித்திருப்பதோடு அதன் எண்ணெய் மற்றும் விவசாய உபகரணங்கள் மீது 10% வரியை விதித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் அமெரிக்காவில் இருந்து இவற்றின் ஏற்றுமதி குறையக்கூடும். மட்டுமல்லாமல் அமெரிக்காவிற்கு கடுமையான இழப்பு ஏற்படும் விழிப்பிதுங்கும் சூழல் ஏற்பட்டு உள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் தொடர் வர்த்தக போர் காரணமாக அமெரிக்க மார்க்கெட்டில் $1 டிரில்லியன் மேல் நேற்று சரிவு ஏற்பட்டிருப்பது உலக மக்களின் தலைகளை அமெரிக்காவை நோக்கி திரும்பியிருக்கிறது. இந்திய ரூபாய் மதிப்பில் இது ரூபாய் 95 கோடி. வர்த்தக போர் காரணமாக டாலர் மதிப்பு சரியும் வாய்ப்புள்ளதால் மக்கள் கொத்து கொத்தாக மார்க்கெட்டில் இருந்து வெளியேறுகிறார்கள். இதனால் சந்தை மேலும் சரிகிறது. அமெரிக்க பங்குச்சந்தை நாள்தோறும் 200 புள்ளிகள் வரை சரிந்து வரும் நிலையில் மும்பை பங்கு சந்தையும் தொடர்ந்து வீழ்ச்சியை காண்கிறது. யோசித்து பார்க்க முடியாத அளவிற்கு மார்க்கெட் தொடர்ந்து அதல பாதாளத்தை நோக்கி சென்றபடி உள்ளது. கடந்த 6 மாதங்களில் மட்டும் கிட்டத்தட்ட 10,000 புள்ளிகள் சென்செக்ஸ் வர்த்தகத்தில் சரிவை சந்தித்திருக்கிறது. அதாவது 81,000 புள்ளிகளில் இருந்து 72,000 புள்ளிகளுக்கு சென்செக்ஸ் சரிந்துள்ளது. இப்படியாக தொடர்ந்து சென்செக்ஸ் சரிவது இந்திய மார்க்கெட்டிலும் பெரிய அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி பேசுபொருளாகி உள்ளது.